வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எடை. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. தேர்தல் நடத்தை விதிகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வருது. இன்னும் இந்த பக்கம் தொகுதி பங்கீடு பண்ணலையாப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சத்தம் அதிகமாக கேட்கு. எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தொகுதி கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் கூப்பாடு. இன்னொரு பக்கம் கையை ஆட்டிக்கிட்ட விசாரணைக்கு போனவர் திடீர் வந்து கூட்ட வைக்கிறாரு, அலப்பறையை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து கொடுப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு போவோம். செம்ம சீனுமாக்குள்ள போறோம். ஏப்பா வாளியில பெயிண்ட் டப்பாலாம் எடுத்துக்கோங்க. எலெக்ஷன் கூட வந்துருச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா சின்னத்தையும் இதையும் போட்டு சரட்டு சரட்டுன்னு ஆளிங்கன்னு சொல்லி கடைசியில் இப்போ சுவத்துக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆமா. ஏப்பா வெள்ளை அடிக்கிறதோட நின்று விடப்படாது. எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க. ஏன்னா வண்டிக்குள்ள காசு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பூரா லவக்கு புடுங்கணும் அப்படின்னு வண்டியா செக் பண்ணுதாங்க. அப்படியே மன்சூர் அலியான் குடுன்னு போனார். தாவேக்காலருந்து கூப்பிடுவான்னு பார்த்துருப்பாருவங்களுக்கு கூப்பிடல. நேராக எடப்பாடி கிட்ட போனார். பேசி முடிச்சுட்டு எங்கள் கூட்டணி தான் டாப்பு, நான் நிற்க போகிறேன் டூப்புட்டு போயிட்டார் அருவாட்டு. ஆமாம் எதிர்கட்சி தலைவர் நேற்று வரை வருங்கால முதல்வர் நாளை முதல் ஒரு பேசியிருக்கோம். எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். இதே ஜனநாயக புலிகள் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. வாங்க சங்கத் தலைவர். எல்லாம் நல்லதற்கு எல்லாம் நல்லா நடக்கும். ஆமாம், பிரச்சாரத்தில் ஏவுகணைகளும் எரிகுண்டுகளும் பாயும். சரியா? அது பேசியிருக்கோம். நல்ல முடிவு நோக்கி உள்ளோம். நன்றி. எல்லா தொகுதியும் நாங்க ஜெயிக்கிற தொகுதி தான். கண்டிப்பா போட்டிடுவேன். வண்டி எங்கப்பா? என்ன தொகுதி, எந்த மாவட்டம், ஏதாவது அது எல்லாம் வரும். இனிமேல் தானே வரும். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து விட்டால கிடைக்கிறீங்கன்னு போட முடியாது இல்ல. போட்டிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, தனியா போட்டிட்டு இருந்தேன். இப்ப அடிச்சா நார்த் கொரியா குண்டு மாதிரி விழுகணும் வந்து இல்லையா? இந்த வாட்டி அதிமுக கூட கூட்டணி வச்சு போட்டிடுறீங்களா? எதுவும் நடக்கலாம். நல்லவர்கள் கூட சேர வேண்டியது தானே. அப்படியே இன்னொரு கேள்வியை கேட்டாங்க. ஐயா, அந்த கூட்டணியில பாசாக்கா இருக்க உங்களுக்கு அவங்களுக்கு இந்த வரக்க அவிய ஓரமா இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஓரமா இருப்பேன். கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் என் கொள்கையில இந்த பக்கம் போறேன் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு போறாருல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவரவருக்குரிய பிரதிநிதித்துவம் வேணும்ல, ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் இல்லையா? யாரா இருந்தாலும் அவங்கவுங்க உரிமைகளை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. இந்த 5 வருஷம் ஸ்டாலின் எங்கப்பா வண்டி? இந்த 5 வருஷம் போதும், இது போதும். அது எதுவும் இப்போதைக்கு கருத்து சொல்றதுக்கு இல்லை. நோ கமெண்ட்ஸ். வேற ஏதாவது கவர்ச்சிகரமா கேட்டா பரவாயில்ல. வாய்ப்பு இருக்கா? என்டிஏக்கான வாய்ப்பு இருக்கா? எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்குவான். ஐயா, யார் நின்னாலும் நிலைக்கும் நாங்க வாட்டுக்கு போய் வாட்டு கேட்போம். அதுதான் எங்களுடைய கூட்டணி கட்சியோடைய கொள்கை தர்மம் எல்லாம் அப்படின்னு நமச்சிவாயா வீடு வீடா போய் ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்காரு புதுச்சேரியில. நான் வாக்கு சேகரித்த இடத்திலெல்லாம் மக்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் இன்றைக்கு இருக்கின்ற அந்த நலத்திட்டங்கள் தொடர்ந்து மக்களுக்கு கிடைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை நாங்கள் ஆதரிப்போம், நாங்கள் அதற்கு வாக்களிப்போம் என்ற உத்தரவாதத்தை எங்களிடத்திலே பொதுமக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நல்லாட்சி தொடரட்டும், புதுவை மலரட்டும். வருஷம் இப்படி ஒரு குரூப் கிளம்பிக்கிட்டே வரும். எங்க ஊருக்கு ஒன்றும் செய்யல, சாக்கடை வரல, அது வரல, இது வரல, நாங்கள் ஏன் ஓட்டு போடணும், இந்தாங்க உங்களுடைய அட்டைக்கார்டு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போடுவாங்க. அப்படித்தான் ஒரு ஊரில் இப்படி போட்டிருக்காங்க. சமாதானம் பேசி ஓட்டு போட வைப்பாங்க.
அப்படியே நேராக கவுண்டருக்குள்ளே போகிறோம். ஏப்பா டெல்லிக்கு போய் ஒரு 3 நாளாக ஒருத்தர் அங்கே கிடந்தாரு, கூட்டணி பற்றி எதுவும் பேசுகிறேன்னு நிர்மல்குமார் அவங்க கட்சிக்காரர் சொல்லுதாரு. ஆனால் அங்கிட்டிருந்து ஒன்றும் வரல, சைலண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன, எல்லாம் முடிஞ்சு வச்சுன்னு அர்த்தம்காரு இளங்கோவன் ஐயா. தாவேக தரப்புல தானே வெளியிட்டாங்க, பாஜக தரப்புல வெளியிட்டாங்களா? அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசணும்னு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசுறவங்க வந்து நாங்க பேசணும்னு சொல்றாங்க, இவர் பேசலன்னு சொன்னா யார் நம்புவா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பானையை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஊரா விட்டு பானை ஏன் பாக்கிய திருமாவளவன் அணைச்சி கூட்டணியில் சீட்டு கொடுக்கணும் கோச்சிட்டு வரமாட்டான்னு நிற்கலாம். அவர் போய் சமாதானப்படுத்தி சீட்டு கொடுக்க வெளியே பாருங்க. விஜய் எக்கேடு கட்டு போனால் உங்களுக்கு என்ன அப்படின்னு பேசாரு அண்ணாமலை அண்ணாச்சி. அண்ணா அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தை எடுத்துக்கலாமாங்கண்ணா. திரு இளங்கோவன் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நேற்றிலிருந்து முந்தா நேற்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையிலேருந்து கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பக்கம் வரவே இல்லை. இன்னும் எத்தனையோ கட்சிகள் அசமாதானத்தை வெளிப்படுத்துகிறாங்க, நாங்கள் வரவே மாட்டோம். அதையெல்லாம் கண்டுக்காமல் விஜய் எப்படி இருக்க வேண்டும், விஜய் எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு முழு நேரம் 24/7 அட்வைஸ் கொடுக்கறது திமுகவுடைய வேலையாக போச்சு. ஏன் திருமாவளவன் அவர்களும் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கார். 4 நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் ஆர்எஸ்எஸ் ஆள். நேற்று திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை விஜய் இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது. அப்போ ஏதோ ஒரு முடிவெடுத்து திருமாவளவனை சொல்லட்டும். அது எப்படி 4 நாளுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜய் திருமாவளவனை பொறுத்தவரை எப்படி நேற்று வரக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார்? அதனால் எனக்கு தெரியலிங்கண்ணா, தேவையில்லாத கருத்துக்களை வைக்கிறாங்க. அதில் திரு இளங்கோவன் அவருடைய கருத்தும் அந்த கருத்தில் சேர்த்து தான் நாங்கள் பார்க்குறோம். கூடன்னு சண்முகண்ணாச்சி வந்தாங்க, ஐயா சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. சிபிஐ கொடுத்துட்டு அவரை தான் கூப்பிட்டு வச்சு நொங்குறாங்க. இப்போ உட்காந்து அழுதாருன்னா யாரை நீ செய்ய முடியும்? கேட்டார்ல, அனுபவிக்கட்டும், அதை விட்டு மற்றதை பாருங்க. அங்காரு சண்முகண்ணாச்சி. சிபிஐ விசாரணை கேட்டது விஜய் தான். சிபிஐ விசாரணை அவங்களா போடல, இவரா கேட்டாரு. இப்போ சிக்கிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து வெளியே வர முடியாம, உள்ளே இருக்க முடியாம, வெளியே வர முடியாம அவர் வந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்துகிறது. தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக விஜயை தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதன் மூலமாக நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் அணிக்கு ஒரு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்த முடியுமா என்கிற முறையில் விஜயை பிஜேபி அதிமுக அணிக்குள் கொண்டு போவதற்கான ஒரு கடுமையான முயற்சி பிஜேபி தரப்பில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அதை பற்றி உறுதியாக முடிவெடுக்க வேண்டியவர் விஜய் தான். அவர் அதில் உறுதியாக இருப்பாரா, தனித்து நிற்பாரா, அல்லது அந்த அணிக்குள் போய் சிக்கிக் கொள்வாரா என்பது அடுத்த சில நாட்களில் தெரியும். பாருங்க, யார் எங்கிட்டு போனாலும் சரி, நாங்கள் எங்களுடைய ரோட்டில் கரெக்டாக போவோம். இதோட கொடுமை என்னன்னா, இவர் போய் பாசக கூட சேர்ந்தா பலம் எங்களுக்கு தான். இவர் நினைக்காக இவர் போயிட்டவொன்னா அங்கே அப்படியே சர்று மேலே ஏறிடும்னு பார்த்துருவோம். இவட நாள் நாங்கள் கட்சி நடத்துகிற எங்களுக்கு தெரியாதாங்க. நிச்சயமா அவர் ஒருவேளை அப்படி பிஜேபி அதிமுகவோட சேர்ந்தாருன்னா அது திமுக அணிக்கு பலம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு விஜயை ஆதரிப்பவர்கள் எல்லாம் திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய முதலமைச்சர், அவர் தனித்து ஆட்சி அமைப்பார் என்கிற முறையில தான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களே தவிர, அவர் இன்னொருத்தோட போய் சேர்ந்துருவாருன்னா அவருக்கு ஆதரவு இருக்கிறவங்க கூட அப்படியே ஆதரவு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, அந்த கட்சியில கூட்டத்துக்கு போறவங்க பூரா கட்சிக்காரவங்க கிடையாது. ஒரு நடிகர் என்கிற முறையில் அவரை பார்ப்பதற்காக கூடுகிற கூட்டம் அது. மற்றபடி 26 பேரவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகுதான் அவருக்கு உண்மையிலேயே அரசியல் ரீதியாக என்ன பலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவரும் அப்பதான் அறிஞ்சிக்க முடியும். அதனால அவர் அங்க போய் சேர்ந்தாருன்னா அவர் முதலமைச்சர் என்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படியே தமிழிசை அக்கா வந்தாங்க. இங்க இருக்க பாசக வேறு, சிபிஐ வேறு, அவங்க தனி டிபார்ட்மெண்ட், அவங்களுக்குன்னு தனிக்குன்னு எல்லாம் இருக்கு. அவங்க கூப்பிட்டு விசாரிச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களை மட்டும் ஏன் கோர்த்துக்கிட்டே இருக்கிய? நாங்கள் திடீர்னு லேச சொல்லுவோம், அதை மட்டும் அவங்க செய்வாங்கன்னு மறைமுகமாக அடிச்சு தூக்குறாங்க தமிழிசை அக்கா. இல்லை, இது விசாரணை என்பது அது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. அதனால தம்பி விஜய் கட்சி தான் அவங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அதனால சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் யாரெல்லாம் ஒருவேளை ஈடுபட்டு இருப்பார்களோ, சந்தேகத்திற்கிடமான உள்ளவர்கள் எல்லாம் விசாரணைக்கு அழைப்பாங்க. விசாரணைக்கு அழைத்து இவங்க போய் என்ன கருத்தோ சொல்லிட்டு வர வேண்டியதுதான். எல்லாத்துலயும் பாஜகவை இணைப்பது என்பது சரியல்ல. இது அவங்க பயந்து கொண்டு இருக்கிறார்கள். பாஜகவை பார்த்து பயந்த உடனே எதை எடுத்தாலும் பாஜக, தேர்தல் தேதியா உடனே பாஜக, விசாரணைக்கு கூப்பிடுறாங்களா உடனே பாஜக. ஆக அவர்கள் பாஜகவை பத்தி அரண்டு போயிருக்கிறார்கள் என்பதான் என்னுடைய இருக்கு இல்ல அப்படின்னு சான் பாண்டியனாச்சி சொல்றார். அதாவது விஜய் இது வரைக்கும் கூட்டணிக்கு வரல, அதை பத்தி பேச்சுவார்த்தை நடக்கல, அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, வர்றதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா இல்ல இப்படின்னு ஓட்டு குழப்புன்னு குழப்புற. இல்ல அப்படி ஒரு முகாந்திரம் எனக்கு தெரிஞ்சு இல்ல, இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல.
வந்தா சந்தோஷம், அவ்வளவுதான். வரல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல, வந்தா சந்தோஷம். அவரு சொல்ற அவருடைய கருத்து என்ன பொறுத்த மட்டும் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இதுவரைக்கும் அவர் இணையல, அது அந்த முகாந்திரம் இல்லாம தான் இருக்குது. வருகை வந்தால் நாங்கள் வர இருக்கிறோம், சந்தோஷம். மாவட்ட செயலரோட அவசர ஆலோசனை நான் பார்த்த தளத்தில் தான் பார்த்தேன். நிறைய மெஜாரிட்டியா இணைஞ்சு பணியாற்றணும், கூட்டணியில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அங்க தலைவர் தானே முடிவு எடுக்கணும், நாங்க சொல்ல முடியாது. அவர் தான். அப்படியே தாவேக்காளர்களுடைய அருண்ராஜ் இருக்கார்ல, அவர் ஒரு பெரிய விஷயத்தை தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கார். டிஐஜி அப்படி சொன்ன உடனே ஒபே த ஆர்டர் அப்படின்ன எல்லாரும் வெறப்பா நின்று சல்யூட் அடிச்சு லபக்குன்னு போவாங்கல்ல, அது மாதிரி நம்ம தலைவர் டிஐஜி மாதிரி ஒபே த ஆர்டர்னு சொன்ன உடனே நீங்கள் இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாரும் சகட்டு மேகலை படிச்சு வெளுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாரத்துல பணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சர்வே பண்ணுவோம். எப்படி இருக்கு போய் பாருங்க, கிருஷ்ணமூர்த்தி போய் பாருங்க அப்படின்னு சொன்னப்ப நான் ஒரு சர்வே எடுத்தேன். இப்ப போன வாரம் ஒரு சர்வே எடுத்தேன். நல்ல செய்தி, நான் டிவிக்கு எல்லாம் பஸ்ல இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அவங்க பணியை துவங்கல. நல்லா புரிஞ்சுக்கு நாம 2 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற கட்சிகளும் பணியை துவங்கல. ஐயா இங்க வாங்க, நீங்க வாட்டுக்கு போறியா வாரியா எல்லாம் பண்ணுதியே, எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கூட்டணிக்குள்ள குச்சுன்னு பேசுற மாதிரி கூட தெரியல. சவத்தம் கட்டாம சுத்திக்கிட்டே இருக்கீங்களே, ஏதாவது சொன்னா தானே நாங்க செய்தியில போட முடியும். அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு திடக்குன்னு இது பண்ணி படக்குன்னு வண்டி எடுத்துட்டு சடசடன்னு போயிருவோம். வெயிட் அண்ட் சீக்கர். எங்களுடைய பேச்சுவார்த்தை இப்போ நடக்கும். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே தேவையான தொகுதிகளை பகிர்ந்து கொள்வோம். எவ்வளவு தொகுதிகள் அதை நான் உங்களுக்கு இந்த முறை எவ்வளவு 2 மடங்கு அதிகரிக்குமா? எங்களுடைய பேச்சுவார்த்தை இப்போ நடக்கும். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் எல்லோருமே தேவையான தொகுதிகளை பகிர்ந்து கொள்வோம். எவ்வளவு தொகுதிகள் அதை நான் உங்களுக்கு இந்த முறை எவ்வளவு 2 மடங்கு அதிகரிக்குமா? அடுத்த விஷயத்தை நயினார் நினைச்சு சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த ட்ரிப்பு நாங்க தான் ஜெயிக்கும். ஏன்னா நான் போய் சாதகம் பார்த்தேன், கிளி ட்வீட் எடுத்து போட்டுச்சு. ஒரே இருக்கிற ஆளுங்க அடுத்த ஆள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு டிஎம்கே பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ட்ரிப்பு கன்ஃபார்மாக நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். டிஎம்கே வீட்டுக்கு போகுது, நீங்கள் யாரும் கவலைப்படாதே, கிளி சொல்லிடுச்சுங்க. திமுக என்றைக்குமே தொடர்ந்து 2வது முறை ஜெயிச்சதே கிடையாது. அதற்கான வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பை தமிழக மக்கள் நிச்சயமாக தரமாட்டாங்க. நாங்கள் ஜெயிப்போம். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். அதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டாங்க. அப்படியே சொல்கிறார் இன்னொரு அண்ணாச்சி அவர்கிட்ட. இங்கே இருங்க, இந்த சுவாசியம் கிளியாரு தேர்தல் ஆணையம் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அப்படியே எடுத்து கொடுக்க போகுது. சீட்டு எடுத்து கொடுத்தோன்னா நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்க்க போறியா அப்படின்னு மறைமுகமாக நக்கல் வைக்காரலாம். இப்போ தேர்தல் தேதி யார் குறிப்பிட்டு? தேர்தல் தேதி இந்தந்த தேதியில் இந்தந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்னு யாரு குறிச்சு? தேர்தல் ஆணையமா? நம்புறீங்களா நீங்கள்? தேர்தல் ஆணையம் தான் சார் நம்புறீங்களான்ற அதிகாரப்பூர்வமாக அவங்க தான் சார் வெளியிடுறாங்க. அமித்ஷாவும் மோடி அவர்களும் எழுதி கொடுத்ததை தேர்தல் ஆணையம் படிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா தெரிஞ்சுதான் சொல்லுங்க. இல்லை சார், அப்படி மாற்றி காரணம் எல்லாத்துலேயும் காரணங்கள் உண்டு. ஏன் பாரத பிரதமர் எல்லா மாநிலத்திலையும் டூர் ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம இருந்தாங்க? அவர் எல்லா அசாம், மேற்கு வங்கம், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு நேற்றுக்கு அறிவிக்கிறாங்கன்னா இது எதை காட்டுது? எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் சொன்னாங்களே 14ஆம் தேதிக்கு மேலே தான் அறிவு போகிறோம்னாங்க. ஏன்னு கேட்டால் 14ஆம் தேதி வரைக்கும் பிரதமருடைய டூர் ப்ரோக்ராம் இருக்குது. அவர் டூர் ப்ரோக்ராம் முடிச்ச பிறகு அறிவிப்போம். அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, நான்லாம் அரசியலில் அழிச்சுவட்டிலிருந்து வந்தாள்.
தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நடந்து போகிறதா இந்த தொண்டருடைய வேலை. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு ஒரு இராணுவ வீராங்கனையை போல சரசரன்னு போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறதா என் வேலை அப்படிங்காக தமிழிசையக்கா புதுசாக சொல்கிறாங்க. இது அந்த கூட்டணி பற்றி பேச நான் அதிகாரப்பூர்வமாக எங்கள் தலைவர்கள் ஏதாவது சொன்னாதான். அதான் தலைவர்கள் என்ன அதிகாரப்பூர்வம் நீண்ட காலமா கோரிக்கை வச்சிருந்தீங்க வரணும் அப்படின்ட்டு. இல்ல நான் அப்படின்னு இல்லை. நாங்க எங்க கூட்டணியை பொறுத்த மட்டும் எங்க தலைவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதான், அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அதுதான். இதுல எனக்கு சொந்த கருத்து எதுவும் இல்லை. வராதனால பாதிப்பா இல்ல, நாங்க இப்ப எங்களோட கூட்டணி பலமா இருக்குதுங்க. மத்தியில ஆட்சி செய்த ஒரு கூட்டணி, மாநிலத்தில் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டணி, மாநிலத்தில் ஆட்சி செய்த கூட்டணி. எங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் நல்லா வேலை செய்யும், மேத்தமேட்டிக்ஸும் நல்லா வேலை செய்யும், எண்ணிக்கையும் நல்லா வேலை செய்யும், எண்ணமும் நல்லா வேலை செய்யும். அதனால காங்கிரஸ் திமுக மாதிரி குழப்பமும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இப்போ குழம்பிக் கொண்டு இருக்கிற மாதிரி எந்த குழப்பமும் எங்கிட்ட இல்லை. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஒரே ஒற்றை நோக்கம், திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது எங்களது ஒற்றை நோக்கம். செம்மையா கடுப்பா இருக்குங்க. பார்த்தாலே கப கப கபன்னு மதுர் எரியுது, விறக வச்சா தன்னால் எரியுது, அந்த அளவுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால் டிஎம்கேவை ஆட்சியிலிருந்து தூக்கி போட்டு நாங்கள் உட்காரணும். இதுக்கு யார் எங்கள் கூட வந்தாலும் அவங்களோட கூட்டணி வச்சுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுத்தாக்கல் நான் இன்னும் பண்ணலைங்க அப்படிங்காக குசுப்பு வைக்கா. கட்சி முடிவு பண்ணணும் யார் எந்த இடத்துல போட்டியிடணும், நாங்கள் முடிவு பண்ணக்கூடாது. கட்சி சார்பாக என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்போம். கட்சி ஜெயிக்கணும், எங்களுடைய அலையன்ஸ் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். திமுக ஆட்சி எப்படியாவது வீழ்த்தணும், அது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. அவங்களுடைய கரப்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருட்களுடைய ஈஸி அக்சசிபிலிட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை நோக்கி தான் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். தனிப்பட்ட முறையில நான் போட்டியிடணும், நான் ஜெயிக்கணுங்கிறது கிடையவே கிடையாது. ஒண்ணுமே கொடுக்கல. எந்த தொகுதி உங்களுக்கு தெரியுமா? எந்தெந்த தொகுதி கொடுக்க போறாங்க, எத்தனை தொகுதி கொடுக்க போறாங்க, யாருக்கும் தெரியல இன்னும். சண்முகநாச்சி சொல்றாரு, எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு, 1-2 விஷயங்கள் மட்டும் பாக்கி நாங்கள் பேசுவோம். ஆமாம், அது பேசத்தான் செய்வோம். நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லையா? நீங்கள் உட்காந்துட்டு குச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எங்களை பார்த்து இதான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? போய் வேலையை பாருங்க. அவங்களுக்கு கூடுதலாக தொகுதி கொடுத்ததை ஏன்னு நாங்கள் கேட்கல. அவங்க என்ன 28ல் அவங்க 60 கூட வாங்கிட்டு, அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அந்தந்த கட்சி தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கான தலைமை என்கிற முறையில் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது, தனித்தனியாக உடன்பாட்டை மேற்கொள்கிறார். ஸோ அந்த மாதிரியில் அவங்க ஏன் அவங்களுக்கு கூட கொடுத்தீங்கன்னு நாங்கள் எப்போதுமே கேட்கல, இனிமேலும் கேட்க மாட்டோம். அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற போது ஏன் இடதுசாரிகளுக்கு குறைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அவர் அதை அவருக்கு எப்படி சொன்னாங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. அதனால் இடதுசாரிகள் கடந்த காலத்தை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய மாநில குழுவினுடைய முடிவு. அந்த முறையில் நாங்கள் பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் ஓரிரு நாட்களில் எல்லா உடன்பாடும், அதாவது அதிமுகவில் நேற்று தான் பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைச்சிருக்காங்க. இந்த அணியில் பல கட்சிகளோடு உடன்பாடே முடிந்து விட்டது. இன்னும் ஒரு சில கட்சிகளோடு தான் உடன்பாடே முடிக்க வேண்டும். அவங்க இப்போ தான் குழுவே அமைச்சிருக்காங்க. ரெண்டாவது அதில் எந்த கட்சி இருக்குது இல்லைன்றதை இன்னும் அவங்க முடிவு பண்ண முடியல. அதனால் இந்த திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மிக வேகமாக இந்த தொகுதி உடன்பாடுகளை முடித்து கொண்டிருக்கிறது. மிச்சம் இருக்கக்கூடிய கட்சிகளோடும் அடுத்த ஒரு சில நாட்களில் உடன்பாடு என்பது முடியும். ஒற்றுமையாக 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாங்கள் பிஜேபி அதிமுக அணியை தோற்கடிப்பதற்கான முறையில் எங்களுடைய தேர்தல் பணி என்பது நடைபெறும். ஐயா, எலெக்ஷன் நடக்கிறதுல தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அவரை தூக்கி அங்கிட்டு போடு, இவரை தூக்கி இங்கிட்டு போடு, அவரை தூக்கி இங்கே உட்கார வைய அப்படின்னு. இதுக்கு தாயா முதலமைச்சர் முன்னக்கூடியே பண்ணி விட்டார்லா அப்படின்னு செல்வ பெருந்தகனாச்சி பெருமையா சொல்றாரு. இவங்க ஏற்கனவே இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ட்டு மாண்பு முதலமைச்சர் எல்லாரையும் மாற்றிட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் மோடி எல்லாரையும் ஏமாற்றலாம், தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. எப்படியோ என்ன சொல்லுவாங்க, வேண்டியமான அதிகாரின்னு மாற்றுவாங்க. வந்த உடனே நீங்கள் என்ன மாற்றுறது, நானே மாற்றுறேன்னு எல்லாரையும் மாற்றி சாதாரண துறைகள்லாம் போட்டு விட்டாங்க. புதிய முகங்கள்லாம் அதிகாரிகளை இதுதான் ஜனநாயகம், தான் டெமோக்ராட்டிக். ஆக ஜனநாயகத்தை படித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அறிந்து அது ஏற்கனவே எல்லா அதிகாரிகளையும் 3 வருடங்களுக்கு மேல் யார் பணியில் இருந்தார்களோ மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், உயர் அதிகாரிகள் எல்லாத்தையும் மாற்றிட்டார். ஏன்னா தெரியும் தேர்தல் ஆணையம் யாருடைய தேர்தல் ஆணையம், அது எப்படி செயல்படும் எல்லோருக்கும் தெரியும். ஆகையால் அவர் முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டார். அடுத்து பாருங்க, கொங்கு மக்கள் முன்னணி
அரசியல் வந்தோன்னா புதுசாக கட்சி வந்துக்கிட்டே இருக்கு. சடக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க. அவங்க நேரம் என்ன இருக்கா எடப்பாடி ஆகிட்ட போய் ஐயா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுதோம், ஒரே ஒரு சீட்டு மட்டும் தரீடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் போங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காராம். ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏற்கனவே நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு செயற்குழு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்திலே கொங்கு மக்கள் முன்னணிக்கு உரிய தொகுதி வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களுக்கு தொகுதி ஒதுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அவங்களும் பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பழனி தொகுதியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்கிறதா வந்து தேர்தலில் திமுக அரசும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் 5 ஆண்டு காலமாக அதுக்கான முன்முயற்சி எதுவுமே எடுக்கல. இந்த அரசு சொன்ன கோரிக்கையை இந்த மக்களுக்கு ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது. உடனடியாக இந்த இப்பொழுது பழனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்கிறதுக்கு இந்த திமுக அரசு கடுமையாக அறிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படின்னு மேடைக்கு மேடை போகிற இடத்துலலாம் இபிஎஸ் முழங்கிட்டு இருக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்டால் உதயநிதி கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க எல்லா விஷயத்துலையும் கையெழுத்து போட்டு ஆதரிச்சவங்க அவங்க. எல்லா விஷயத்துலையும் முத்தலாக்கு விவகாரம் இருக்கட்டும், எஸ்ஐஆராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பண்ணாங்கல்ல. இப்போ வந்து இப்போ ஜெயசனா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் இத்தார் கஞ்சி சாப்பிட போகிறேன், அப்புறம் பேசுவிட்டார். அதனால தான் திமுக மேலே இன்னைக்கு பாஜக கடும் கோவத்தில் இருக்கு. பாஜக எவ்வளவு கோவப்பட்டாலும் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும் திமுக எப்பவுமே உங்களுக்கு உறுதியாக நிற்கும், காவல் அரணா நிற்கும். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய நலனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கை சேர்ந்திருக்கு. இனி எப்போதுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். மக்களாக நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கக்கூடிய இந்த துரோகத்தை சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயம் மன்னிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு முகமூடியா அதிமுக மாறி இருக்கு. அடிமை கட்சிகளை எல்லாம் மிரட்டி இன்னைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு பாஜக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. திமுகன்ற பலம் பொருந்திய கட்சி இருக்கிற வரைக்கும், நாம இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை அவங்களால நெருங்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படியே உசாராக்குள்ள போறோம். ஒரு அக்கா ஸ்டேஷன்ல உட்காந்து கத்தி கதறி குமரிச்சு போட்டு அழுகுது. என்னக்கா விஷயம், போலீஸ்காரர் எதுவும் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை தம்பி ஆஸ்பத்திரிக்கு செலவுக்காக காசு எடுத்துட்டு போனேன், போலீஸ்காரங்க பிடிங்கிட்டு நீ பில்லு கொடுத்தா தான் தருவோங்காக. முன்னக்கூடிய பில்லு எப்படி தம்பி ஆஸ்பத்திரியில் தருவாங்க, எனக்கு இந்த எலெக்ஷன் பற்றி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. அதனால் 50,000 ரூபாய் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 லட்சம் வரைக்கும் வேண்டும்ட்டு மற்றவங்க கேட்காங்க. அதனால் நீங்கள் இப்போதைக்கு 50,000 ரூபாய்க்குள்ளே கையில் எடுத்துக்கோங்க. 49,000 எடுத்துக்கோங்க. 50,000 ரூபா எடுக்க வேணாம், 49 ரூபா எடுத்துகிட்டு போங்க, சரியா? அப்படியே ஓட்டு போட ஆவலோட இருக்கக்கூடிய மக்களை பட்டுங்க வாங்க. எலெக்ஷன் கோடுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? 50,000, இன்னும் சொல்ல போனால் 49,000 மட்டும்தான் ரொக்கமாக கையில் வச்சுருக்கணும். கூடுதலாக போயிட்டீங்கன்னா பிடிங்கிருவாங்க. அப்புறம் நீங்கள் கணக்கு காட்டணும், அது காட்டணும், அள்ளு கலண்டுவோம். இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது வந்து சொன்னாங்களா? அரசியல் கட்சி இதை பற்றி ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சா? இல்லைன்னா நாங்கள் சொல்கிற ஏதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஒரு திருமண சுப நிகழ்ச்சியோ மற்றபடி வியாபாரத்துக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கோ 50,000க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போகணும். அது எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு செல்வது? மருத்துவத்துக்கு போகிறவங்க, கல்யாண செலவு போகிறவங்க, நிறையா பேருக்கான வசதிகளை அரசாங்கம் ஏதாவது பரிசீலனை பண்ணி அமௌண்ட்டை கூட்டி அதிகரித்தா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். இப்போ விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொருள் எதை விற்றாங்கன்னா அவங்களோட பணத்தை எடுத்துகிட்டு வரணும். இது பறக்கும் படை வந்து திடீர்னு பணத்தை பிடிச்சி இது பண்ணுறாங்க. இப்போ 1 லட்ச ரூபா விற்கிது ஒரு பவுனு, 50,000க்கு மேலே போகக்கூடாதுன்னா என்ன இது கேட்கணும்? விவசாயம் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு பவுன் வந்து 1.25 லட்ச ரூபா விற்கிது. நாங்கள் திடீர்னு ஒரு காரியம் வைக்கணும்னா எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது.
ஆஸ்பத்திரி செலவுக்கு போகணும்னா ஒரு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் அது இது செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு எப்படி அவங்களுக்கு கொண்டு கொடுக்க முடியும்? சாதாரண ஒரு விவசாயி வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு மாடு விற்றுட்டு வருவாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு வருவாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பில்லை வாங்கிட்டு வர முடியும்? கஷ்டப்பட்டு வர தொகை வந்து அதிகாரிங்க கிட்ட போய் மாட்டிக்கின பின்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா பண்ணுறதுங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். அது அவங்க சாமர்த்தியில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள், பாமர மக்கள் இதை கண்டிப்பாக பாதிக்கப்படுது. தேர்தல் விதிமுறை 50,000ங்கிறது கம்மியான தொகை. அதை கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்கு. ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், நகை பர்ச்சேஸ் பண்ணவோ இல்லை வந்து துணிகள் பர்ச்சேஸ் பண்ணவோ போகும்போது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, கொண்டு போகிறோம்னு சொன்னால் இதை 2-3 நாள் அலக்கழிக்காமல் ஆப்ரேஷனாக செக் பண்ணிவிட்டு உடனே எங்களுக்கு ரிலீஃப் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு இடம் விற்கணும்னா 5 லட்ச ரூபா இருக்கும். இப்போ அந்த 5 லட்ச ரூபாய் நான் கொண்டு போகும்போது 10 பேரை கூட்டிகிட்டு வந்து ஆளுக்கு 50,000 கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் அது சாத்தியமே கிடையாது. ஒரு 50,000 கொண்டு போவதுக்கே ஒரு சில டாக்குமெண்ட் காட்டணும் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஒரு பழைய காலத்துல இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அப்படி வெளிப்படையாக காட்டுதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மறுபரிசீலனை பண்ணணும். இது உழைக்கின்ற மக்களை தான் இது வந்து ரொம்ப வஞ்சிக்கின்ற செயலாக இருக்குது. சட்டத்தை சார்ந்த விஷயங்களை மட்டும் பார்க்காமல் மனிதநேயத்துறையும் அதற்கு உரிய உத்தரவை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். சரி மக்களே, இது வரைக்கும் நம்ம தர்பாரில் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளும் ஒரு விழிப்புணர்வு விஷயத்தை கொடுக்கணும் இல்லையா? அதாவதுங்க 23.4 எப்படி ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? 23ஆம் தேதி ஏப்ரல் 23 எலெக்ஷனு, 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி ஓட்டுன்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வருது. இந்த நடத்தை விதிகளை நீங்கள் தயவு செஞ்சு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறத பார்த்துக்கோங்க. எல்லா சேனல்ல இருந்தும் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு விஷயங்கள் கொடுக்குறாங்க. குறிப்பாக பணம் கொண்டு போகிறது, நகை கொண்டு போகிறது மாட்டிக்கிறாதே. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் கேளில். வணக்கம் மக்களே.